கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். கடந்த நாட்கள் எல்லாம் கிருபையாய் பாதுகாத்து இது நாளை காண செய்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் அதனுடைய 5-6 வசனங்கள். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சம்பவம் நம் எல்லாருக்கும் தெரிந்தது. இயேசு வருகிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டதும் சகையு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க புறப்படுகிறான். 3.5 வருடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார். அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், இன்னொரு புறம் அவருடைய ஆச்சரியமான போதனை. இதனால அவர் எங்கே போனாலும் ஒரு திரள் கூட்டம் அவரை சூழ்ந்திருக்கும், அவரை தேடி வரும். சகையு புறப்பட்டு வருகிறான் இயேசுவை பார்க்க. அவன் குள்ளமாய் இருந்தபடியினால அந்த கூட்டத்தின் நடுவில் இயேசுவை பார்க்க முடியவில்லை. அப்பொழுது அவன் எப்படியாவது இயேசுவை பார்த்தாக வேண்டும் என அவன் ஒரு மரத்தின் மேலே ஏறி உள்ளே இருந்து இலைகளுக்கு நடுவே இருந்து இயேசுவை பார்க்கிறான். அதாவது அவன் இயேசுவை பார்க்கிறதை மற்ற யாரும் பார்த்து விடக்கூடாது, ஆனால் அவனுக்கு இயேசுவை பார்க்க வேண்டும். அந்த காட்டத்தி மரத்தில் இலைகள் எல்லாம் பெரிதாய் இருப்பதாய் சொல்லுவார்கள். அதற்குள்ளே மறைந்திருந்து இயேசுவை சகையு பார்த்து கொண்டிருக்கிறான். இயேசு என்ன செய்கிறார்? அந்த மரத்துக்கிட்டே வந்து அண்ணாந்து பார்த்து சகையுவே என்று அவனை பெயர் சொல்லி அழைத்து, எல்லாரும் சகையுவை எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா? பாவி என்று. இன்னொரு கூட்டத்தார் குள்ளன் என்று கூப்பிட்டு இருப்பாங்க. குறைகளை வைத்து இந்த உலகம் நம்மை அழைக்கும் போது பெயர் சொல்லி அழைக்கிற அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது. சகையுவே, சீக்கிரமா இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று இயேசு சொன்ன உடனே சகையு சற்றும் யோசிக்கவில்லை. நாம இருந்திருந்தா கூட திடீரென்று ஒருத்தங்க, அதுவும் ஒரு பெரிய விஐபி, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரோன்னு சொல்லும்போது எவ்வளோ யோசிப்போம். சந்தோஷப்படுவோமோ இல்லையோ, பதட்டப்படுவோம். ஏன்னா வீட்டில் எந்த ஆயத்தமும் இருக்காது, வீடு எப்படியோ இருக்கும். ஒருத்தங்க வருவது முன்னமே நமக்கு அறிவிக்கப்பட்டிருந்த அந்த வீடை ஒழுங்காக்கி இருப்போம், நீட்டாக்கி இருப்போம். எந்தெந்த பகுதியில் அழுக்கு இருக்கிறது அதெல்லாம் துடைத்திருப்போம். வீடை ஒழுங்கும் கிரமமாய் வைத்து அவங்க வந்து பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி நம்ம வீட்டை அலங்கரித்திருப்போம், ஏதோ ஒன்று செய்திருப்போம். ஆனால் சகையுவுக்கு எந்த முன்னறிவிப்பும் இல்லை. இயேசு வந்து திடீரென்று சொல்லுகிறார், சீக்கிரமா இறங்கி வா, நான் இன்னைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று. சகையு மரத்திலிருந்து யோசிக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது அவன் சீக்கிரமாய் இறங்கி என்று. ஆமாம், அப்படி என்றால் ஒரு காரியம் தெரிகிறது, சகையு இந்த வாய்ப்பை நழுவ விட விரும்பவில்லை. தனக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷமாய் அவன் அதை எண்ணினான். எவ்வளவோ சம்பாதித்தான், நியாயமாகவும் சம்பாதித்தான், அநியாயமாகவும் சம்பாதித்தான். அவன் சம்பாதித்த சம்பாத்தியம் கொஞ்சமல்ல, அதிகம் இருந்தது. ஆனால் அதில் கிடைக்காத சந்தோஷம் இயேசு அவனை பார்த்து அவனோடு பேசின போது கிடைத்தது. அந்த வார்த்தையை அவன் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டதின் அடையாளம்தான். கொஞ்சமும் யோசிக்காமல் சீக்கிரமாய் இறங்கி வந்தான். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, தேவன் நம்மோடு நம்மை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் என்றால் அது நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு என்று தேவ பிள்ளைங்க மறந்துவிடக்கூடாது. நமக்கு தேவன் தருகிற ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு தருணம், நாம் மாறும்படியாய், நம் குடும்பம் மாறும்படியாய், நம்முடைய நிலைமை மாறும்படியாய், ஆமென், பாவி என்ற அடையாளம் மாறும்படியாய், இதுவரை நம்மை குறித்து உலகம் 1000 பேசியிருக்குமே, இந்த நிந்தனைகள், இந்த அவமானங்கள், இந்த அடையாளங்கள் எல்லாம் மாறும்படியாய் தேவன் தருகிற வாய்ப்பு. இந்த வாய்ப்பை சகையு பயன்படுத்தினது நிமித்தம் அத்தனை காதுகள் கேட்க இயேசு சொன்னார், இன்று இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. நம்மை பார்த்து நம்மோடு தேவன் ஒரு வார்த்தையை சொல்லும்போது அது தேவன் நமக்கு தருகிற வாய்ப்பாக, ஆப்பர்ச்சுனிட்டியாக நாம் பார்த்து செயல்படுவோமானால் அதனால் கிடைக்கிற பலனை நாம் மட்டுமல்ல, நம்முடைய குடும்பமும் அனுபவிக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. வாய்ப்பை நழுவ விடாதிருங்கள். வார்த்தைக்கு
உடனே செவி கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்தின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை பார்த்து நீர் எங்களோடு பேசுகிற ஒவ்வொரு தருணமும் எங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு என இந்த நாளிலே எங்களை உணர்த்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ வாய்ப்புகளை எங்கள் அறிவீனத்து நிமித்தம் தவற விட்டுட்டோம்ப்பா. தயவாய் மன்னிப்பீராக. தொடர்ந்து எங்களோடு இடைபடுங்க. உம்முடைய ஒவ்வொரு சத்தத்துக்கும் ஆமேன் என்று சொல்லி செவி சாய்க்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.